மந்திர பப்பாளி மரம். அது ஒரு அழகான ஊரு. அங்க ஒரு மந்திர பப்பாளி மரம் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு அவன் அந்த மந்திர பப்பாளி மரத்துக்கிட்ட வந்தான். அப்போ அந்த மந்திர பப்பாளி மரம் ஒரு பழத்தை கீழே போட்டுச்சு. அப்போ அந்த திருடன் அந்த பழத்தையும் ஆசைப்பட்டு அவனுடைய பையில அதை தூக்கி போட்டுக்கிட்டான். ஆனா அந்த மந்திர பப்பாளி மரம் அந்த பழத்தை ஒரு கல்லா மாத்துச்சு. அதனால அந்த திருடன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பைய தூக்க முயற்சி பண்ணாலும் கூட அத அவனால கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. கடைசியில அந்த பையன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்ததும் அந்த பை அவன் மேல போய் விழுந்துருச்சு. அந்த பையோட பாரம் அதிகமா இருக்கிறதுனால அவனால அசைய கூட முடியல. அதுக்கப்புறம் ஊஜனங்க எல்லாரும் வந்து அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. இப்படி அந்த திருடகிட்ட இருந்து அந்த ஊஜனங்களையும் அந்த ஊரையும் அந்த மந்திர பப்பாளி மரம் காப்பாத்துச்சு. அதே ஊர்ல ஸ்வேதா மமதா அப்படிங்கிற 2 பேர் அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. ஸ்வேதா ரொம்பவே பாவம். ஆனா மமதா அப்படி கிடையாது. எப்பவுமே ஏதாவது குறும்புத்தனம் பண்ணி எல்லாரையும் அழ வச்சுக்கிட்டு இருப்பா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மமதா அவளுடைய ஃப்ரெண்ட் கீதாவோட வீட்டுக்கு போனா. அங்க கீதா அழகா உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மமதா சொன்னா, என்ன கீதா, எப்ப பாரு படிப்பு தானா? கொஞ்சம் நேரம் வந்து விளையாடலாம்ல? வேணாம், நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குல்ல. இப்ப நான் வந்து விளையாடுறத பார்த்தா என் அம்மா என்ன அடிப்பாங்க. அதெல்லாம் உங்க அம்மா அடிக்க மாட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு மமதா சொன்னதுனால கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கீதாவோட அம்மா கீதாவை காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு அவங்க விளையாடுற இடத்துக்கு வந்தாங்க. கீதா, உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது, பரிச்சை வச்சுக்கிட்டு இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியை எடுத்துட்டு போய் கீதாவை அடிக்க பார்த்தப்போ கீதா, அம்மா மமதா தாமா நான் வேண்டாம் வேணும்னு சொல்ல விளையாட கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லும் போது மமதா கீதாவோட அம்மா கிட்ட, நான் அப்பவே சொன்னேன் ஆண்டி, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நம்ம படிக்கலாம், இப்படி விளையாட வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா கீதா தான் அதெல்லாம் பரவாயில்லன்னு கூட்டிட்டு வந்துட்டா. உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா அடிப்பாங்கன்னு கூட சொன்னேன். அதுக்கு அவ, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே அப்படின்னு சொன்னா. வீட்ல இருந்து வேலை பார்க்கறத தவிர இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு இல்லாதது பொல்லாததுமா மமதா அவங்க கிட்ட சொன்னா. கீதாவோட அம்மாவுக்கு கோவம் வந்து அவளை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில ஸ்வேதாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலான்னு கீதா வீட்டுக்கு போனா. பாத்தியாக்கா, மமதா என்ன வேலை செஞ்சான்னு? அவதான் விளையாடலான்னு கூட்டிட்டு போனா. ஆனா என் அம்மா கிட்ட போய் சொல்லி என்ன அடி வாங்க வச்சுட்டா. பாருக்கா என் அம்மா எப்படி அடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி கீதா அழ ஆரம்பிச்சா. அப்போ ஸ்வேதா எழுந்திருச்சு, நான் மமதாவுக்கு புத்திமதி சொல்றேன், நீ ஒன்னு கவலைப்படாத, அவளை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னா. மமதா, நாளுக்கு நாள் உன்னோட குறும்புத்தனம் அதிகமாக்கிட்டே இருக்கு. எல்லாரும் மேலேயும் பழி போட்டு அவங்கள வீணா அழ வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு மமதாவை நல்லாவே திட்டா. ஆனா மமதா இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டா. ஆனா அடுத்த நாள்ல இருந்து எப்பவும் போலவே அவ செய்யற வேலைய அவ செஞ்சுக்கிட்டே தான் இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மமதா பப்பாளி பழம் சாப்பிடணும்னு ஆசையாகி அந்த மந்திர பப்பாளி மரத்துக்கிட்ட போனா. அந்த மரத்துல இருக்கிற பழத்தை பறிச்சு அதை சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த மந்திர பப்பாளி மரம் அங்க இருக்கிற மமதாவை பார்த்துச்சு. மமதாவை பத்தி தெரிஞ்ச அந்த பப்பாளி மரம் அவளுக்கு புத்திமதி சொல்லணும்னு யோசிச்சுது. மமதா, நீ என்கிட்ட கேட்காம என் மரத்துல இருந்து பழங்களை பறிக்கிறது சுத்தமா நல்லா இல்ல. என்ன மரமே, பழம் பறிக்கிறதுக்கு மரத்தோட அனுமதி வேணுமா என்ன? அப்படின்னு சொல்லி மமதா அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டா. பாத்தியா, உன் அனுமதி இல்லாமலே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சா. ஆனா சிரிக்கதான் முடிஞ்சது, அவளால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. திடீர்னு அவ ஊமையாயிட்டா. அப்போ அவ பயந்து போய் வீட்டுக்கு வந்து ஸ்வேதா கிட்ட ஏதோ சொல்லலான்னு முயற்சி பண்ணா. ஆனா அவளால பேச முடியல. ஸ்வேதாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. என்னடி, என்ன ஆச்சு, பேசு அப்படின்னு கேட்டா ஸ்வேதா. ஆனா மமதாவால எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு பப்பாளி மரத்தை பத்தி எல்லாத்தையுமே எழுதி காட்டுனா. அதுக்கப்புறமா ஸ்வேதா மமதாவை கூப்பிட்டுக்கிட்டு பப்பாளி மரத்துக்கிட்டயே போயிட்டா. மமதா செஞ்சது தப்புதான், ஆனா அதுக்கு போய் நீங்க அவளுக்கு பேச்சு வராம செஞ்சது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? உங்கள மாதிரி சக்தி இருக்கிறவங்க நல்லது கெட்டது எடுத்து சொல்லி அவங்கள மாத்தலாம். இவ்வளவு சின்ன தப்புக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பீங்களா? உன் தங்கச்சிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் அவளுக்கு புத்தி புகட்டுறதுக்காக நான் இப்படி செஞ்சேன். இனிமேலாவது அவளோட குறும்புத்தனத்தை விட்டுட்டு அவளை ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு பப்பாளி மரம்
இன்னொரு பழத்தை மமதா கிட்ட சாப்பிட சொல்லுச்சு. மமதாவும் உடனே பப்பாளி பழத்தை சாப்பிட்டா. அவளுக்கு பேச்சு வந்துருச்சு. ஆனா அன்னையில இருந்து எந்த ஒரு குறும்புத்தனமும் பண்ணாம மமதா நல்ல புள்ளையா இருந்தா.